நான் ஒரு சூப்பரான கிளீனான ஒரு ஈட்டர் தான். எனக்கு எப்படி சுகர் வந்ததுன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா சுகருக்கு மருந்து காலையிலயும் போடுறேன், நைட்டும் போடுறேன். பட் ஸ்டில் எனக்கு ரேண்டம் சுகர் 350 தான் காட்டுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆண்கள் ஜாஸ்தி, பெண்கள் ஜாஸ்தின்னுலாம் சொல்ல முடியாது. 2 பேருக்குமே ஈக்குவலா தான் இருக்கு. மேக்ஸிமம் நான் வந்துட்டு என்னோட பிராக்டிஸ்ல வந்துட்டு பெண்கள் அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு நெறைய பார்க்குறேன். ஏன்னா, உங்களுக்கு வீட்டு வேலை ஜாஸ்தியா இருந்தாலும் ஒரு 3 மணி நேரம் டைம் கிடைக்குது இல்லையா? அந்த 3 மணி நேரமோ, இல்லன்னா ஒரு 2 மணி நேரம் டைம்லயோ ரொம்ப ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுடுறீங்க. அதனாலயும் இந்த இஷ்யூஸ் வருது. ஸோ இப்ப வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்படின்னு ஈஸியா என்னால சொல்லிட்டு போ முடியும். பட் ஆனா, அது முடியுமா? நமக்கு சாத்தியமா? நம்மளோட லைஃப்ல வந்துட்டு அத வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ முடியுமா? அப்படின்னா, அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனா, வாரத்துக்கு 3 நாள் அழுவேன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு மாசத்துக்கு 2 நாள் அழுகுற மாரியும். ஏன்னா, மினிமல் ஸ்ட்ரெஸ் கூட இல்லாம, மினிமலான விஷயங்கள் கூட இல்லாம ஒரு வாழ்க்கை வந்துட்டு போகாது. லைஃப் இஸ் ஆல் அபௌட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். பயங்கரமான ஹைஸும் இருக்கும், பயங்கரமான லோஸும் இருக்கும். அந்த ஹைஸ் வந்துட்டு நம்ம ஈஸியா மேனேஜ் பண்ணிடுவோம். எந்த அளவுக்கு அந்த கஷ்டங்கள் வரும்போது எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ஃபியூ டிப்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்டின்னா, கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நீங்க அத கண்டுக்காம கண்டுக்காம விடும்போது பெரிய நோய்கள் தான் நமக்கு ஃபியூச்சர்ல வந்து சேரும். 50 வயசுல லைஃப் ஆரம்பிக்கலான்னு சொல்லும்போது, 50 வயசுல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹாஸ்பிட்டல்லயே லைஃப் போற மாரி இருக்கும். அதனால 20 வயசுல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், 30 வயசுல இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு, இதுல இருக்கிற சின்ன சின்ன மேனேஜ்மென்ட் டெக்னிக்ஸ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட லைஃப்ல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க.